எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை, அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை தேவைக்கேற்ப. 1 கப் கடலை, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேங்காய் அரை மூடி, நெல்லிக்காய் அளவு புளி. இந்த பொருளெல்லாம் அரைக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக கையில். உங்களுக்கு பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எடுத்து வச்ச பொருளெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் திருகி வச்சதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கலாம். 1 நெல்லிக்காய் அளவு புளியும் போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு தோலோடு நான் அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் எடுத்து கூட போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். மிக்சியில் நல்லா அரைக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஹீட் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆஃபில் அரைச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆகிற முடியும் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த பதத்துக்கு நீங்கள் வரும்போது வர முடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும், அது முடியும் விட்டுருங்க. அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு எடுத்து வச்ச கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னே எடுத்து வச்ச வரமிளகாவும் உளுந்து 1 டேபிள் ஸ்பூனும் நம்ம சேர்த்திக்கலாம். வரமிளகா விதையை எடுத்துடுங்க. விதையை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. போட்டுட்டு ஒரு தாளிப்பு பண்ணிவிட்டு அந்த உளுந்தும் வரமிளகாவும் ப்ரௌனிஷ் கலரில் வர முடியும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விடுங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னி எடுத்து இது மேலே ஊற்றிட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. இந்த சட்னி யார் வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை நம்ம பண்ணுற சட்னி. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சட்னி நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।